முதல்வர் ஆவாருன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். முதல்ல நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கரூருக்கு முன்னாலெலாம் தனிப்பெரும் கட்சியாக உருவாவார், அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ என்னன்னா, ஆஃப்டர் கரூர், ஆஃப்டர் ஆல் தீஸ் டெவலப்மெண்ட்ஸு, நிச்சயமாக ஒரு பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று சிம்பிள் மெஜாரிட்டியாவது அவர் கிடைக்கும், ஆட்சி அமைப்பார், முதல்வர் ஆவாருன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். கரூர்லேயே வந்து அவர் வெற்றி பெறுவாருன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். இரண்டாவது வந்து இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, இல்லை வட தமிழகம் இருக்கிற வன்னியர்கள் அது வந்து கணிசமாக வெற்றி பெறுவாங்க. அது வந்து இங்கே நம்பர் கேமில் நான் போக விரும்பலை. ஆனால் இட் இஸ் எ ஃபேக்ட். இது இப்போ இல்லை, விக்கிரவாண்டியில் அவங்க மாநாடு போட்டாங்க இல்லையா, அப்போவே வந்து இது அரசல் புரசலாக இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் இதை அலசினாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பேஸே பார்த்தீங்கன்னா வன்னியர் தான். அது வந்து என்ன சொல்லிக்கிட்டாலும் ஜாதி கட்சி இல்லைன்னு. அப்போ அந்த வன்னியர் கம்யூனிட்டி, இளைஞர்கள், பொதுமக்கள் இன்னைக்கு ரொம்ப டிஸ்இலூஷன்டாக இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட தமிழ்நாட்டில் வந்து தாவேகா நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும். சென்னையிலே அதிர்ச்சிகரமான வெற்றியெல்லாம் அடைய போகுது பாருங்கள் நீங்கள்.